Hi guys, நான் தான் உங்க டேக் ப்ராக். இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விவோவோட T1x பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இது எதுக்காக நான் இந்த மொபைல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோ T1 5G மொபைல் பார்த்தோம்ல. ஸோ அதோட அடுத்த வெர்ஷன் தான் இந்த மொபைல். ஸோ அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டு, இதோட விலைக்கும் அதோட விலைக்கும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நான் சூஸ் பண்ணதுக்கு இது ஒரு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு டிசிஷன் தெரியும். ஸோ T1 5G எடுக்கலாமா இல்லை T1x 4G எடுக்கலாமான்ட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிடும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஓகே, முதல்ல இந்த மொபைல் T1x ஓகேங்களா, இந்த மொபைலுக்கும் T1 5G ஓகே, இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னு, இது 4G இது 5G ஓகேங்களா. ஏன்னா இதில் இருக்க சில குறைவை இதில் கொஞ்சம் நிறைவே செஞ்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா, T1xல வந்து சில இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ T1 5G வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ முதல்ல என்னோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அதே டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், இது 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதுலேயும் அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்செல் டிஸ்பிளே சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுத்துக்குமே ஒரே தான். அதாவது எக்ஸ்ட்ரா கலர் பூஸ்டிங்கோசம் இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 16 மில்லியன் கலர்ஸ் பில்லியன் கலர்ஸ் சொல்லல. ஸோ அதுதான் இதில் அப்படியே கொஞ்சம் திணிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தென் அடுத்ததான் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் மொத்தம் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 3 கேமரா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் ஷாட்டு, டெப்த்து, போர்ட்ரேட் ஷாட்டு, நைட் ஷாட்டு, இதெல்லாம் வந்து இந்த 2 மெகா பிக்சல் தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 3 கேமரா, ஆனால் அதுக்குமே பேக் டு 2 தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8 மெகா பிக்சல், அப்படியே ஒரு மடங்கு அப்படி கீழே இறக்கிட்டாங்க. ஸோ 8 மெகா பிக்சலுக்கான ஒரு f1.8 அப்பேச்சரில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 8 மெகா பிக்சல் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை சொல்ல முடியாது, பெட்டர், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரிஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இல்லை மெயினானதுங்க தான், அந்த மொபைலுக்கு இந்த மொபைலுக்கு ஒரு வித்தியாசமே கிடையாது. அதே 5000 mAh, அதே 18 watts ஃபாஸ்ட் சார்ஜஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தென் அடுத்ததாக இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 680 கொண்ட ஒரு Snapdragon 6 நானோமீட்டர் பில்ட் பண்ண அந்த சிப்செட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் 695, அதே 6 நானோமீட்டர் தான். மிஞ்சி போனால் கொஞ்சம் எஃபிஷியன்சி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி ரொம்ப வித்தியாசம்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா? நடுமத்தில் இல்லாமல் இதில் வந்து அல்ட்ரா கேம் மோடுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு வந்து விளையாடினே இருக்கும். ஸோ மெசேஜஸ் இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி இதை கொடுத்துட்டாங்க, நிறைய மொபைலில் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மொபைலில் அதே தான் ப்ரொசீஜராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தேவைப்படுறப்போ பூஸ்ட் பண்ணுறது, தேவைப்போ பேலன்ஸ் பண்ணுறது, இன்னும் லோ லேன்சி, ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வைப்ரேஷன் மோட், அதாவது அட்டாக்கிங் பண்ண சொல்ல வைப்ரேஷன் அந்த மாதிரி ஆகிற மாதிரிலாம் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எதில் ரன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ராய்டோட 12 OSல தான் இதுவும் ரன் ஆயிருக்கு. ஸோ ஓகேங்களா, ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகேங்களா? தென் அடுத்ததான் இதோட ஸ்டோரேஜ். ஸோ மெயினான ஸ்டோரேஜ் இங்கே தான் ஆரம்பமாகுது, இதோட ரேட்டும் இங்கே தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இதில் மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரிக்கு வந்து அதே 12000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே 4GB RAM அண்ட் 128GBக்கு வந்து 13000 ரூபாயும், அண்ட் 6GB RAM 120GB வந்து 15000 ரூபாய்க்கும் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஞ்சி போனால் இந்த மொபைல் வந்து 15000 ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து யாருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகும் நான் இப்போவே சொல்லிடுவாங்களா. ஏன்னா சில பேர் வந்து 15000 ரூபாய்க்கு பரவாயில்லையே, 6GB RAM 128GB வேரியண்ட்லாம் வர்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி சில பேர் வாங்கி தவறி என்னடா வாங்கிட்டோம்டா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. ஸோ அதனால் எப்பயும் போல் இது யாருக்கெல்லாம் ஷூட்டபிள் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அண்ட் முக்கியமாக வந்து இதில் வந்து கேமிங்க்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி தான், மீடியமாக விளையாடுற கேமிங்ஸ்லாம் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து இது கரெக்டாக ஆகும். இதுக்கான 5000 mAh பேட்டரி, அவங்க வந்து கேமரா எதிர்பார்க்கலன்னா, அதேமாதிரி ஃப்ரண்ட்ல கேமரா எதிர்பார்க்கலாம், செல்ஃபிஸ் எதிர்பார்க்கலன்னா தாராளமாக இந்த மொபைல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சிம்பிள் விஷயம், இவ்வளோதான் விஷயம் சொல்கிறேன்.
செல்ஃபிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக அதுக்கான மொபைல் கிடையாது, ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? பட் இல்லைப்பா நான் வெறும் சும்மா ஆக்சுவலாக செல்ஃபிஸ்லாம் எடுக்க மாட்டேன், பேக் கேமரா சும்மா நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுப்பேன் அண்ட் எப்பயும் போல் பேட்டரி நல்லா தாங்கணும் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் உண்மையிலே நல்ல மொபைலாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மொபைல் ரொம்ப ஹைப்பாலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நான் உங்களுக்கு அழகாக சொல்லிட்டேன். ஒரு 15,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு பட்ஜெட் மொபைல் வேணும் கேட்டிங்கன்னா T1x நல்லா இருக்குது. விவோவில் இப்போ நிறைய அவங்க வந்து நல்லா பெட்டராக கொடுத்துட்டு இருக்காங்க. கேமராவும் சரி அண்ட் உள்ள இருக்க அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஆப்டிமேஷன் சரி நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மொபைல் 15,000 ரூபாயில் பட்ஜெட் கிங்காக இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு யாருக்காவது பட்ஜெட் எனக்கு 15,000 ரூபாய் யாராவது சொல்லியிருப்பாங்க உங்களோட சர்க்கிள்ஸில். ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா வச்சு இந்த மொபைலை நீங்கள் அவங்களுக்கு சஜஷனில் போடுங்க. அது மூலம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோ தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.